குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஏஇ நீங்கள் எழுதுனீங்க இல்லைங்களா, அதாவது 10/8/2025 எழுதிருப்பீங்க தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் டிஎன்பிஎஸ்சி ஏஇ. இதனுடைய கட் ஆஃப் அனாலிசிஸ் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. அதாவது ஓவராலாக ஜென்ரலாக ஒரு கட் ஆஃப் அனாலிசிஸ் அப்படின்றது என்னன்னு மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை கொஷின்ஸ் ரைட்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதாவது 99.9% வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. எஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவில் பேப்பர் நீங்கள் எழுதிருப்பீங்க ஓகே. அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 300 மார்க் ஓகேங்களா. ஸோ அதாவது 200 கொஷின் 1.5 மார்க் நமக்கு 200 கொஷின்ஸ் நமக்கு வந்து இருக்கும் ஓகேங்களா, 300 மார்க். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாலிடாக 150+ கொஷின்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டாக இருக்கணும் ஓகேங்களா. 150 கொஸ்டின் 150 to 160 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரைட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை சரிங்களா. இது எல்லாமே டாப் கட் ஆஃப் மார்க்கில் உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா. அப்போ மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு 155 அப்படின்றத வச்சுக்கோங்க சரிங்களா. 155 மார்க்ஸ் நமக்கு சிவிலில் நமக்கு கம்பல்சரி இருக்கணும் சரிங்களா. இதனோட கீ அனாலிசிஸ் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், இந்த வீடியோ பாருங்கள் ஓகேங்களா. உங்களுக்கு எவ்வளோ மார்க் வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் அனாலிசிஸ் நம்ம பண்ணுவோம் ஓகேங்களா. இது வந்து சிவில் ஓகேங்களா. 10/8/2025 நீங்கள் எழுதிருப்பீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பேப்பர் ஓகேங்களா. ஸோ அதாவது ஜிஎஸ் ப்ளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றது நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு எலிஜிபிள் தான் ஓகேங்களா. தமிழ் நாலேஜ் இருக்குது அப்படின்னு பார்க்குறது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும் ஓகேங்களா. 100 கொஸ்டின் வந்து 100 கொஸ்டின் ஓகேங்களா, 150 மார்க் ஓகேங்களா. இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 40% ஓகேங்களா. அதாவது 40% மீன்ஸ் இங்கே எவ்வளோ சொல்கிறது, 60 மார்க்ஸ் நீங்கள் வந்து கம்பல்சரி எடுத்துருக்கணும் பாஸ் ஆகிறதுக்கு சரிங்களா. 60 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எடுத்துருக்கணும் பாஸ்க்கு. எவ்வளோக்கு 150க்கு நீங்கள் 60 மார்க் இருக்கணும், இல்லை 40% நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கணும். இது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அவ்வளோதான்ப்பா சரிங்களா. இதில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு ஜென்ரல் பேப்பர் ப்ளஸ் டிபார்ட்மெண்ட் பேப்பர் வந்து திருத்த ஆரம்பிச்சிருவாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மார்க் கேட்குறாங்க, 150 மார்க்ஸ் ஓகேங்களா. 150 மார்க்ஸ் 100 கொஷின்ஸ் கேட்குறாங்க கரெக்டாக. எஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டிடியூடு ப்ளஸ் அதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு 25 மார்க்கு ப்ளஸ் அந்த ஜென்ரல் ஸ்டடி ஓகேங்களா. ஜென்ரல் ஸ்டடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடி வந்து ஒரு 75 ப்ளஸ் இந்த ஆப்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஓகேங்களா. ஸோ இது ரெண்டும் சேர்த்து 100 மார்க் இல்லைங்களா. அப்போ இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் மார்க் ஓகேங்களா. பாஸ் மார்க் ஓகே, அதை விடுங்க சரிங்களா. பாஸ் மார்க் இருக்கட்டும். நீங்கள் வந்து செலக்ட் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 50 to 55 கொஸ்டின்ஸ், 50 to 60 வச்சுக்கோம் சரிங்களா. 50 to 60 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட்டாக இருக்கணும் அவுட் ஆஃப் 100க்கு ஓகேங்களா. ஸோ அப்படி இருந்தீங்க அப்படின்னா ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 50 to 60 வரல, எனக்கு 50 தான் வந்திருக்கு அப்படின்னா இங்கே டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் கொஞ்சம் மார்க் அதிகமாகிக்கலாம். ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈச் டைம் 1.5 மார்க் இல்லைங்களா. எஸ், ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு வந்து 160+ வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கட் ஆஃப் மார்க் இங்கே கொஞ்சம் நீங்கள் ரேஞ்ச் பண்ணிடலாம் சரிங்களா, ஈக்குவல் பண்ணிடலாம் ஓகே. எஸ், அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இதில் ஒரு 55 மார்க்ஸ் நமக்கு வந்து இருக்கணும் சரிங்களா. அப்போ 55 ஓகேங்களா. இது ஒரு 155 ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 55 எவ்வளோ வருது பாருங்கள், 10 0 11 1 210 சரிங்களா. அப்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து கட் ஆஃப் உங்களுக்கு என்ன ரேஞ்ச் வரும் அப்படின்னா, அதாவது நீங்கள் வந்து நான் சொல்கிறது போஸ்டிங் கேட்டகரிக்கு ஓகேங்களா, ஒரு 210 இருந்து ஓகேங்களா ப்ளஸ் 210+ நீங்கள் வந்து அதிகமாக இருக்கீங்க. அதாவது 220 அப்படின்றது மேக்ஸிமம் ரேஞ்ச் வரலாம்ப்பா சரிங்களா. 220 210 to 220 மார்க்ஸ் நீங்கள் ரேஞ்ச் இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் கிடைக்கும் சரிங்களா. இது கேட்டகரி வைஸ் நம்ம வந்து பிரிக்க முடியாது சரிங்களா. பிகாஸ் ஏன்னா நமக்கு ஒவ்வொருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வேணும், அனலைஸ் இருந்தால் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். ஜென்ரலாக நம்ம சொல்லணும் அப்படின்னா 210 220 வரலும் உங்களுடைய மார்க் இருக்குது மீன்ஸ் கொஷின் நீங்கள் ரைட்டாக இருக்கீங்க, மார்க்கில் இது கொஷின்ஸ் ஓகேங்களா. 210 to 220 கொஷின்ஸ் நீங்கள் வந்து ரைட்டாக இருக்கீங்க அப்படின்னா மொத்தமாக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஜென்ரலாக ஓகேங்களா. எந்த ஒரு ஒருமே பட தேவைப்பா, கண்டிப்பாக எனக்கு சிவிலில் ஒரு 160 மார்க் ரைட் ஆகுது ப்ளஸ் இதில் எனக்கு ஒரு 60 மார்க் வந்து ரைட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு 220 ஓகேங்களா. 220 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சரிங்களா. எஸ், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கட் ஆஃப் அனாலிசிஸ் நம்ம ஓகேங்களா. இது மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்கு சரிங்களா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி டெட், இது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும் ஓகேங்களா. வேறு எதுவும் நீங்கள் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்க்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம கண்டிப்பாக நமக்கு மார்க் வேணும் சரிங்களா. மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம ஓகே. ஸோ அதனால் 220 கொஷின்ஸ் நமக்கு ரைட்டாக இருக்குது அப்படின்னா கம்பல்சரி போஸ்டிங் இருக்குது ஓகேங்களா. எஸ், ஸோ இப்போ இந்த ஜென்ரல் அனாலிசிஸ்லேருந்து என்ன அப்படின்னா
இது நம்ம கட் ஆஃப் அனாலிசிஸ். ஓகே, சேம் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேடிஓ கிளாஸ், நம்ம டிஎன்பிசி ஏஐ நம்ம ஆல்ரெடி கொஸ்டின் பார்த்துட்டு வந்தீங்களா, அதாவது இந்த பார்ட் 1 நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா, அதேமாதிரி பார்ட் 2 பார்த்துருப்போம், ப்ளஸ் மாரத்தான் கான்செப்ட் நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா, எஸ். ஸோ இதுலேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 168 கொஸ்டின் சாலிடாக வந்திருக்கு. சரிங்களா, ஆல்ரெடி நம்ம அதோட கீ நம்ம போட்டிருப்போம். ஓகேங்களா, என்னென்ன கொஸ்டின் வந்திருக்குன்னு சொல்லிட்டு க்ரீன் கலர் டிக் அடிச்சிருப்போம். 168 கொஸ்டின் சாலிடாக வந்திருக்கு. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாரத்தான் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜேடிஓக்கும் சேம் தான். ஓகேங்களா, டிஎன்பிசி ஏஐக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். ஓகேங்களா, கொஸ்டின் லெவல் தான் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட். இது லாஸ்ட் டைமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் கேட்டுக்கு படித்தாலும் அதே ரிவிஷன் தான். சரிங்களா, ஐஏஎஸ் படித்தாலும் அதே ரிவிஷன் தான், டிஆர்பி படித்தாலும் அதே ரிவிஷன் தான். கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் லெவல் மட்டும் தான் நமக்கு மாறும். இந்த டைமே டிஎன்பிசி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே குறைச்சிட்டாங்க. ஓகேங்களா, எஸ், ஃபுல்லாகவே என்ன பண்ணிட்டாங்க, பேசிக்காக கொஸ்டின் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 150 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக எடுக்கலாம்ப்பா. சரிங்களா, 150 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக். இந்த மேலே பேலன்ஸ் 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய சம் கொஸ்டின் எல்லாமே ஒரு தியரியாக கொடுத்துட்டாங்க. ஒரு ஏபிசின்னு ஒரு கண்டினியூஸ் பீம் இருக்குது. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டு, ரெண்டு சிம்பிளி சப்போர்ட். இதோடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் என்ன, ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் 0.5. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கன்சாலிடேஷன் டைம். ஓகேங்களா, 100% கன்சல்டேஷனாக டிகிரி வந்து இன்ஃபினிட்டின் டைம் வந்து இன்ஃபினிட்டின்னு தெரிஞ்சு போச்சு நமக்கு. ஸோ ஆன்சர் நமக்கு இன்ஃபினிட்டி தான். கொஸ்டின் நம்ம சாயில் மெக்கானிக்ஸ் கிளாஸ்லையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் நம்ம மாரத்தான் கான்செப்ட்லையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதேமாரி தான் இதே சேம் மாரத்தானை நீங்கள் ஜேடிஓக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கொஸ்டின் வரும். கொஸ்டின் மட்டும் என்னென்ன கேட்பாங்க அப்படின்றத நம்ம தனியாக ஒரு கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம் டோட்டலாக. சரிங்களா, இப்போ அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த ஜேடிஓவில் எக்ஸ்ட்ரா டாபிக். சரிங்களா, இந்த எக்ஸ்ட்ரா டாபிக் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், கிளாஸ் போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம லைம் என்னென்னு போட்டிருப்போம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டிருப்போம், ஸ்ட்ரக்சரல் மெக்கானிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கொஸ்டின்ஸ் வந்து போட்டிருப்போம். அதோடைய கான்செப்ட்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அந்த கொஸ்டின்லாம் பாருங்கள், அதெல்லாம் டவுட்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த எம் சாண்ட் என்ன, பி சாண்ட் என்ன, இதனுடைய தியரி ப்ளஸ் ஒரு 12 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, ஒரு 12 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த கொஸ்டின்லாம் பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கம்பல்சரி இதுலேருந்து ஒரு 2 கொஸ்டின் மாட்டிருப்பா. சரிங்களா, எம் சாண்ட் எங்கே யூஸ் பண்ணுறோம், அதனுடைய ப்ராப்பர்ட்டி என்ன, இதை வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். பி சாண்ட்னா என்ன, எங்கே யூஸ் பண்ணுறோம், அதோட ப்ராப்பர்ட்டி என்ன, அவ்வளோதான் முடிஞ்சு. அப்போ எம் சாண்ட் பி சாண்ட்லேருந்து கம்பல்சரி 2 கொஸ்டின் வரும். ஓகேங்களா, அது வந்து ஒரு மாற்றம் இல்லை. ஏன்னா இப்போ அந்த டாபிக் புதுசாக கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ அப்போ இதெல்லாம் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அப்போ எம் சாண்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம், பி சாண்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து ஜென்ரலாக கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, எஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கட் ஆஃப் அனாலிசிஸ் ப்ளஸ் நம்மளுடைய ஜேடிஓ கிளாஸ் பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜேடிஓ கிளாஸுடைய கண்டினியூ போயிட்டு இருக்கும். பாருங்கள், ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.